இந்த வீடியோவில் எழுதுறதுக்கான பிளேஸை எப்படி சூஸ் பண்ணுறது, எந்த பொசிஷனில் உட்காந்து எழுதணும், ஹேண்ட் பொசிஷன் எப்படி இருக்கணும், என்னென்ன டூல்ஸ் இருக்குது எழுதுறதுக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி எழுத உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைய 1 மணி நேரமாவது நல்லா விளையாட வச்சுருந்துருக்கணும். கண்டிப்பாக ஃபோனில் இல்லைங்க, அவுட்டோரில் இல்லை இன்டோரில் ஃபிசிக்கலாக குழந்தைய நீங்கள் நல்லபடியாக விளையாட வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் எழுதுறதுக்கு கூட்டிகிட்டு வரணும். இப்போ எழுதுறதுக்கான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டில் காமான ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இடமா இருந்தால் நல்லது. ரெகுலராக ஈவினிங் டைமோ மார்னிங் டைமோ ரெகுலராக ஒரே டைமிங் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் சூஸ் பண்ண இடத்துல உங்கள் குழந்தையும் நீங்களும் உட்காந்து விளையாட ஆரம்பிங்க. பால் பிளேயோ உட்காந்து விளையாடுற விளையாட்டுகளோ ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் சூஸ் பண்ண இடத்துல குழந்தைய உட்கார வச்சு விளையாட வைங்க. முதல்ல விளையாடலாம், அதுக்கப்புறமா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிக்கலாம், புக்ஸ் காமிக்கலாம், சின்ன சின்ன கதைகள் சொல்லலாம், ஆக்ஷன் ரைம்ஸ் பாடலாம். இப்படியா நம்ம 1 வாரம் 10 நாளைக்கு இது மட்டுமே ரெகுலராக பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். நம்ம ரெகுலராக இந்த டைமில் இங்கே உட்காந்து விளையாட போகிறோம், கொஞ்சமாக படிக்க போகிறோம், இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் புதுசாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத குழந்தைக்கு புரிய வைக்கலாம். இது குழந்தை ஓரளவுக்கு உங்கள் கூட உட்கார ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு போய்க்கலாம். எந்த மாதிரியான வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பிக்சர் ஸ்டிக்கிங் போய்க்கலாம். இப்போ ஒரு ஆப்பிள் படிக்க போகிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டே ஆப்பிள் கட் பண்ணி கொடுங்க, குழந்தைய கம் போடட்டும், ஒட்டட்டும், ஆப்பிள் படித்தாச்சு. செகண்ட் டே பால், தேர்ட் டே கேட். ஸோ ரெகுலராக தேர்ட் டே கேட் படிக்கும்போது முன்னாடி படித்த ஆப்பிளையும் பாலையும் கேட்டையும் சேர்த்து படிக்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நிறைய வார்த்தைகள் கற்றுப்பாங்க. இது ஒரு விதமான ஆக்டிவிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பெயிண்டிங், தம் பிரிண்டிங், இல்லை வெஜிடபிள் பிரிண்டிங், இதெல்லாம் குழந்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க். இந்த மாதிரியான வேலைகள் கொடுக்கலாம். இலை ஒட்டுறது, வெளியே கிடைக்கிற பூ தலைகள் ஒட்டுறது, இந்த மாதிரியும் செய்யலாம். இது எல்லாமே குழந்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் வீட்டில் ஒரு டிஸ்பிளே இடம் வச்சுக்கிட்டு ரெகுலராக நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டியை அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணலாம். வீட்டில் அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ வரும்போது குழந்தை பண்ணதான் நம்ம அந்த ஆக்டிவிட்டியை காமிக்கலாம். அப்போ குழந்தைக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், முடிச்சுட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அடுத்த நாள் பண்ணுறதுக்கான ஆசையாக உங்ககிட்ட வருவாங்க. இப்போ உங்கள் குழந்தை 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்ககிட்ட கோஆப்ரேட்டிவாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா மெதுவாக நம்ம ரைட்டிங்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரைட்டிங்கில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிட்டிங் பொசிஷன் அண்ட் ஹேண்ட் பொசிஷன். சிட்டிங் பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று கீழே உட்காந்துக்கலாம், இல்லை சேரில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்காந்திங்கன்னாலும் கால் கீழே பிளேஸ் ஆகியிருந்துருக்கணும், தொங்கிட்டு இருக்கக்கூடாது. சமணங்கால் போட்டு உட்காரதா இருந்தாலும் உட்காந்துக்கலாம். இது ரெண்டுமே கம்ஃபர்டபுள். இடது கை பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மேலே பிளேஸ் ஆகியிருந்துருக்கணும், அது பாட்டுக்கு இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ்டெண்டடாக இருக்கணும், கொஞ்சம் மினிமல் எக்ஸ்டெண்டடாக இருக்கணும். இப்போ இதுக்கு நீங்கள் ஃப்ளாட் டேபிள் இனிஷியல் டேஸில் பயன்படாது. நீங்கள் டெஸ்க்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸ்கூல் டெஸ்க் பார்த்துருப்போம், அந்த ஸ்கூல் டெஸ்க் மாதிரி நீங்கள் இனிஷியலாக கொடுக்கலாம். அப்போ ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டேட் ஆகும் உங்களுக்கு. இப்போ குழந்தைங்க எழுத ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பென்சில் எடுத்துக்கிட்டு வீடு பூரா கிறுக்கிட்டே இருப்பாங்க, சுவத்தில் கிறுக்க ஆரம்பிப்பாங்க. இதை நோ சொல்ல வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு செவத்தில் கிறுக்கிறது பிடிக்கலை அப்படிங்கிறப்போ நீங்கள் சார்ட்டோ இல்லை போர்டோ வாங்கி கொடுத்து நீங்கள் கிறுக்கிறத ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். இது குழந்தையோட ரிஸ்ட் மூமெண்ட்டை என்கரேஜ் பண்ணும். குழந்தைங்க புதுசாக க்ரியேட்டிவாக எழுத ஆரம்பிப்பாங்க, அதை நம்ம தவிர்க்கக்கூடாது. இப்போ புதுசாக நீங்கள் நோட் புக் கொடுக்கும்போது குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்கி கிறுக்க செய்வாங்க. அடுத்ததாக நீங்கள் ஒரு ஆப்பிள் வரைஞ்சி கொடுத்து ஆப்பிள்குள்ளே கலர் பண்ண சொல்லுங்கள். கண்ணா ஆப்பிள்குள்ளே ரெட் கலர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை பவுண்ட்ரிஸை தாண்டியும் குழந்தை கலர் பண்ணுதுன்னா பரவாயில்ல, உங்கள் குழந்தைக்கு இன்னும் டைம் இருக்குது பவுண்ட்ரிஸ்குள்ளே மட்டும் கலர் அடிக்கிறதுக்கு. கலர் பண்ணுறதுக்காக நீங்கள் பெரிய சைஸ் க்ரையான்ஸையோ இல்லாட்டி ட்ரையாங்கிள் க்ரையான்ஸையோ யூஸ் பண்ணலாம், அது பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பென்சில் ப்ராப்பராக பிடிக்க முடியல, பென்சில் ரொம்ப குட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப சிறுசாக ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய கிரிப்பர்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த கிரிப்பர்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைய பென்சில் பிடிக்க பழக்கலாம். எப்போவுமே குழந்தை கிரிப்பரோடு தான் எழுதுனா அப்படி கிடையாது, குழந்தை பிடிச்சு பழக வரைக்கும் நீங்கள் கிரிப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம நோட்டோட பொசிஷன். நமக்கு முன்னாடி ஒரு 40 டிகிரி ஆங்கிளில் நோட் புக் வச்சு குழந்தை எழுத வைக்கலாம். அப்போ குழந்தை நேராக எழுத ஆரம்பிப்பாங்க. எடுத்த உடனே குழந்தைங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸோ நம்பர்ஸோ டீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இனிஷியலாக நம்ம ஸ்ட்ரோக்ஸ் டீச் பண்ணலாம். ஸ்ட்ரோக்ஸை ட்ரேசிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கர்வ் லைன், ஸ்லாண்டிங் லைன், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைங்க எழுத ஆரம்பிக்கும்போது பெருசாக தான் எழுதுவாங்க. அவங்களால
ஒரு லைனை ஃபோக்கஸ் பண்ணி 2 லைனுக்குள்ளேயோ 4 லைனுக்குள்ளேயோ கண்டிப்பாக எழுத முடியாது. அது அவங்களோட கண்களுக்கும் ஸ்ட்ரெயின், கைகளுக்கும் ஸ்ட்ரெயின், மன அழுத்தமும் ஜாஸ்தியாகும். ஆரம்பத்தில் எழுதும்போது ப்ளெயின் நோட் புக்கில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்து ஏஓ பிஓ என்ன லெட்டர் சொல்லி கொடுத்தீங்களோ அதை எழுத சொல்லுங்கள். நாட்கள் போக போக நீங்கள் குழந்தைய 4 லைன்ஸ்குள்ளேயோ 2 லைன்ஸ்குள்ளேயோ அடாப்ட் பண்ண வைக்க முடியும். அந்த முதல்ல குழந்தைங்க அந்த எழுத்துக்களை உள்வாங்கிக்கிட்டும் அதுக்கப்புறமா லைன்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணட்டும். எழுத ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஒரே எழுத்துக்களை நிறைய தடவை திரும்ப திரும்ப எழுத வைக்கிறதோ இல்லை ரொம்ப நேரம் தொடர்ந்து எழுத வைக்கிறதோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக விளையாட்டாக மோட்டிவேஷனோடு தான் ரைட்டிங்கை கொடுக்கணுமே ஒழிய அதை பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கக்கூடாது. பேர்டன் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக எழுத பழகட்டும்.